ஏய் இங்கே வா, ரெமோ சிடி எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேண்ணே. சரி போ. அவ்வை சண்முகி எடுத்துக்கிட்டேன். லைலா படம் அதோ. சரி போ. பார்த்து காப்பி அடிக்க பேப்பர் பேன் எடுத்துக்கிட்டியா? அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அது என்னதுடா? ஐ படம். ஐ படத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையாடா? நம்ம கொஞ்சம் சம்மந்தம் படுத்திக்குவோம்ப்பா. ஓகே சரி. மிஸ்டர் ராணி அப்படின்ற இந்த படத்தோட பேரை கேட்டவொடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு பையன் ஒரு பொண்ணு வேஷம் போட்டுக்கிட்டு ஊருக்குள்ளே உலா வர போகிறான் அப்படின்னு. அவன் எதனால் பொண்ணு வேஷம் போடுறான் அப்படிங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணிட்டாலே படம் பாதி ஹிட்டு. ஆனால் இங்கே என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க தானே போறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். தேவையே இல்லாமல் நம்ம சேனலில் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்துருக்குது. ஒன்றும் இல்லை 2. இது வார்னிங் தான், 2வது தான் ஸ்ட்ரைக் அடிச்சிட்டானுங்க. அதனால் சும்மா பேச்சுக்கு பேக்கப்பாக ஒரு சேனல். அந்த சேனலில் அப்பப்போ சின்ன சின்ன ரிவ்யூஸ் இந்த மாதிரி போடுறேன். போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அப்புறம் மேலே கார்டில் அப்புறம் எண்டு ஸ்க்ரீனில் அந்த சேனலில் போட்ட வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். படம் ஆரம்பிக்கிறதே பள்ளிக்கூடத்தில் தான். அங்கே ஒரு பிள்ளைய 4 பசங்க வாங்கல நீ வாங்கல் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கானுங்க. தம்பிங்களா, யாருப்பா உங்க அண்ணன்? அதோ அவர் தான். ஓ இவன் தானா? ராஜா தி கிரேட். இந்த பையனுக்கு ஆக்டிங்னா அலாதி பிரியமா. ஹீரோவோட அப்பா ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஹீரோவோட அப்பாவை பாருங்களேன், செம காமெடியா இருப்பாரு. யாருங்க இவரு இவ்வளோ டீசெண்டா இருக்காரு? கட் பண்ணி 15 வருஷம் ஓட்டிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. இதெல்லாம் கனவு தானே? அது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியுங்க. அதுதான், எப்படி உங்களுக்கு தெரியும் இது கனவு அப்படின்னு? நம்ம ஹீரோ ஆரம்பத்திலே சக்ஸஸ் ஆன மாதிரி காட்டினா அது கனவா தானேப்பா இருக்கணும். நம்ம ஹீரோ கனவுல இருந்து முழிச்சதும் அவங்க அப்பா அப்பாயின்மெண்ட் லெட்டர் நீட்டுறாரு. என்ன டேடி, என்ன லெட்டர் இது? உனக்கு கூகுள் கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு தம்பி. கூகுள் கம்பெனிலேயே வேலை கிடைச்சும் தலைவன் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு ஆக்டிங்காக சான்ஸ் தர்றான் அப்படின்னு சொன்னா நம்ம பேட்டா செருப்பு பிய அடிப்போன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால கூகுள் கம்பெனிக்கு வேலை செய்ய போயிட்டாரா? வேலை கிடைச்சாதானே போறதுக்கு, வேலையே கிடைக்கல. அந்த லெட்டர் ஃபேக்கு. என் அப்பாவையும் அம்மாவையும் நான் ஏதோ ஏமாத்துறேன்னு தோணுதுடா. எது ஏமாத்துறதா? எதிர ஏமாத்துறது அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்லுவாரு. நீ கட்டிக்க போற பொண்ணு உங்க அப்பாவுக்கு லவரா இருந்தா நீ ஒத்துப்பியா? நீ பண்ற வேலை உன் சாய்ஸா இருக்கணும் மச்சான். என்னடா கேவலமான எக்ஸாம்பிள் இது. தம்பி, என் உதாரணம் எப்படி இருந்துச்சு? உத வாங்கறதுக்குள்ள ஓடி போயிரு. இந்த படத்தோட ஹீரோயின் படத்துலயும் ஒரு ஹீரோயின். அவங்கள பார்த்து நம்ம ஹீரோ சிம்படிச்சிட்டு இருப்பாரு. குமுதா, என் பேரு தீபிகா. சரி தீபிகா, உன் தலையிலேருந்து என்ன கும்முன்னு வாசம் வருது? அதுவா, அதுதான் ஹேர் ஸ்ப்ரே. என்கிட்ட இன்னும் 3 ஃப்ளேவர் இருக்கு. இதுவே ஜாஸ்தி. ஹீரோயின் யூஸ் பண்ற அதே ட்ரை ஷாம்பூ தான் நம்ம ஹீரோவும் யூஸ் பண்ணுவாரு. அப்படின்னா மெர்சல் ஐட்டம் மாதிரி ஒரு பாட்டுக்கு போயிடுவோமா? அதுக்கெல்லாம் பட்ஜெட் இல்லை தம்பி, நம்ம அடுத்து போயிடுவோம். அப்புறம் ஹீரோ காலேஜ் டைமில் ஒரு ட்ராமா பண்ணியிருக்காரு. அந்த ட்ராமா பற்றி பின்னாடி பேசுவோம். அந்த ட்ராமாவில் பொண்ணு வேஷம் போட்டு நடிச்சிருக்காரு. அந்த பொண்ணு தான் எங்களுக்கு வேணும், நான் ஒரு சூப்பர் ரோல் வச்சிருக்கேன்னு ஒரு டேரக்டர் சொல்கிறாரு. அதுக்காகத்தான் இப்போ இவர் பொண்ணு வேஷம் போட போகிறாரு. காரணம் ஸ்ட்ராங்காகவே இல்லையடா, ரொம்ப வீக்காக இருக்கு. அவர் நடிக்க போகிற அந்த படத்தில் ஹீரோயின் யார் தெரியுமா? இது கூடவா தெரியாது? ஹேர் ஸ்ப்ரே வித்தப்பில்ல. இப்போ காரணம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, பொண்ணு வேஷம் போட்டு விட்டுருவோம். இப்போ நம்ம அந்த ட்ராமாக்கு வருவோம். ஒரு பொண்ணுகிட்ட வந்துட்டு கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜின்னு எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணுதுங்க. இல்லை எனக்கு டான்ஸ் தான் பிடிக்கும்னு அந்த பிள்ளை சொல்லுது. டான்ஸ் தான் பிடிக்குமா உனக்கு? இன்ஜினியரிங் படி அப்படின்னு ஜட்ஜி தீர்ப்பு சொல்லி போடுறாரு. அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரு ட்ராமா. ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் முடியாது. இதெல்லாம் ஒரு ட்ராமா எப்படா வைரல் ஆனிச்சு? நம்ம பார்த்த ஹீரோஸ்லாம் பொண்ணு வேஷம் போட்டதுக்கு அப்புறம் தான் பொண்ணு மாதிரி பேசுவாங்க. ஆனா இந்த ஹீரோ பொண்ணு வேஷம் போடும்போதே பொண்ணு மாதிரி தான் பேசுவாரு. தலைவரே, நம்ம ஹீரோவும் வேஷத்தை போட்டுக்கிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ள போறாப்ல. நீ வெளியில வா, உன் கண்ணாடிக்கு நல்லா உடைச்சு உன்னை கண்டமாக்கல. சார், இந்த படத்தோட டைரக்டர் யாரு? அதுவும் அங்க நாளைக்கே கேன்சர் வர மாதிரி புகை விட்டுட்டு இருக்காருல்ல, அவர்தான். வந்துருச்சுன்னா அப்படி ஓரமா போய் இருந்துட்டு வா, இங்கெல்லாம் கலீஜ் பண்ணிடாத. வந்துருச்சுன்னா ஐடியா வந்துருச்சுன்னு அர்த்தம். சூப்பரான ஐடியா வந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம ஹீரோவோட ட்ரீம் கேர்ளும் வராங்க. இப்போ நம்ம டைரக்டர் சீன் சொல்றாரு, இங்க பாருமா, இந்த புறா கூடு மண்டைய இருக்கான்ல, இவன் தான் உங்க லவ்வர். இவனுக்காக தான் நீங்க போட்டி போட போறீங்க. என்ன போட்டி தெரியுமா? தண்டால் எடுக்கிறது. தண்டால் எடுக்கிறதா? தண்டால் எடுக்கிறதுலாம் ஒரு போட்டியாடா?
தண்டால் எடுக்கிறதுல நம்ம ஹீரோ ஜெயிச்சிருவாரு. அதனால நம்ம ஹீரோவையே ஹீரோயினா போட்டுடலாம்னு சொல்லி டைரக்டர் முடிவு பண்ணிடுறாரு. தீபிகாவோட வாக்குவாதம் நடந்து தீபிகா கோச்சிக்கிட்டு போயிருது. அப்புறம் நம்ம ஹீரோ ஒரே பாட்டுல ஹீரோயினா ஃபேமஸ் ஆயிடுறாரு. பல படங்கள் நடிக்கிறாரு, எல்லா படமுமே ஹிட்டான். ஏன்டா தண்டால் எடுக்கிறதெல்லாம் போட்டியா வைக்கிறான்டா அவன் எடுக்கிற படம் எப்படா ஹிட் ஆகுது? அதுவும் எடுத்த படம் எல்லா படமுமே ஹிட்டான். நம்ம டைரக்டருக்கு ராணி மேல ஒரு கண்ணு, எப்படியாவது அவளை கல்யாணம் பண்ணி கரம் பிடிச்சி கட்டுல வரைக்கும் கூட்டிட்டு போயிடணும். 3 வாரத்துல உங்களுக்குள்ள இவ்வளோ எமோஷன். இந்த பக்கம் நம்ம தீபிகாக்கு மார்க்கெட் போய் உட்காந்துருக்காங்க. அந்த ராணியை நான் பழி வாங்காம விட மாட்டேன். உனக்கு எனக்கும் பகதான். தீபிகாவோட அம்மா வந்து, இங்க பாருமா, உன் படம் ஹவுஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்குது, நீயும் போய் தியேட்டர்ல பாரு. போய் அங்க பார்த்தா ஒரு ஈக்காக்கா கூட காணோம். ஒரு புக்கிங் காணா? என்னன்னா நம்ம ஹீரோவே எல்லா டிக்கெட்டையும் புக் பண்ணி உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. என்ன இவ்ளோ நேசிக்கிற ஃபேன்ஸ் இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவன் உன்னோட ஃபேனாக இருக்கிறதுக்காகவே இதெல்லாம் பண்ணுறான், உன்னோட ஃபேனுக்கு அடியில் இருக்கணுன்றதுக்காக பண்ணுறான். அப்புறம் அப்படியே பேசி கீசி ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுறாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ ஷூட்டிங்காக அவங்க ஊருக்கே போனப்ப அவங்க அப்பா தான் பந்தோபஸ்க்கு நிற்கிறாரு. அப்போ ஷூட்டிங்கில் நம்ம ஹீரோவை பலாத்காரம் பண்ணுறதுக்கு வரானுங்க. அந்த சமயத்தில் ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? அப்போ நம்ம ஹீரோவை பற்றின உண்மை தெரிஞ்சு போயிருது. அந்த இடத்துல போடுறாங்க இன்டர்மிஷன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இது எல்லாமே கனவு. இப்படி தான் இந்த படத்தில் நம்ம ஹீரோவுக்கு கேவலமாக ஏகப்பட்ட கனவு வரும். மொத டைரக்டரை பார்க்க போகும்போதே அவர் 4 பேர் கூட்டு போய் குஜாலா இருக்கிற மாதிரிலாம் கனவு வந்துச்சு. எப்படி நடக்க முடியாத விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்து குழம்பிக்கிறேன். நினைச்சு பார்க்கணும். வாழ்க்கையில் நடக்க முடியாத விஷயமெல்லாம் நடந்துருமோன்னு ஒரு தான் நினைச்சு பார்க்கணும். அப்போ ஹீரோவோட அப்பாவை ஒரு 4 ரவுடி பசங்க வந்து குத்துறாங்க. அப்போ நம்ம ஹீரோ புந்து ஒரு ஃபைட்டை போட்டு காப்பாற்றுவார். நம்ம ஹீரோயினாக இருக்கிற நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவங்க அப்பா மனம் திருந்திடுறாரு. என் பையன் தான் இப்படி நடிக்க போகிறேன்னு ஆசைப்பட்டான், ஆனால் நான் அவனை அடி பின்னி எடுத்துட்டோமா. இப்போதாம்மா எனக்கு தெரிஞ்சு நடிகர்கள்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு. அப்புறம் நம்ம ராணியை வச்சு திடீர்னு கேமெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. கேங்ஸ்டர் கங்கம்மா, நிஞ்சா நிங்கம்மா, என்னடா கருமன் டைட்டில் இதெல்லாம். அப்புறம் நம்ம ஹீரோவோட அப்பா ராணிக்கு பெரிய ஃபேனா மாறிடுறாரு. அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு ஒரு உருட்டி ஹீரோவை வர சொல்றாங்க. எங்கேருந்து? அமெரிக்காவிலேருந்து. அவரு வந்துட்டு பிரைவேட் ஜெட்டில் வந்தேன்னு ஒரு உருட்டுறாரு. நம்ம ஹீரோவோட அப்பா ஹீரோவுக்கு ஒரு குட் நியூஸ் ஒன்று வச்சிருக்காரு. அடுத்து நம்ம டைரக்டர் எடுக்க போற படத்தில் நம்ம ஹீரோவா ஹீரோயின் நடிக்கணுமா, ஹீரோயினா ஹீரோ நடிக்கணுமா. இது நம்ம ஹீரோவுக்கு ஹீரோ சான்ஸ் கொடுக்குறாராம். ஆனால் அந்த படத்தோட ஹீரோயின் நம்ம ஹீரோ தான். இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம தீபிகா கோவப்பட்டு, நீங்களா ஒரு மனுஷனாடா, என்கிட்ட சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொன்னேன், இப்போ என்னடான்னா எனக்கு பகையாளியா இருக்கிற அந்த ராணி கூட போய் படம் நடிக்கிறாங்கன்ற. அப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு ராணியோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல இருந்து நான் இனிமே படம் நடிக்க மாட்டேன்னு ஒரு ட்வீட்டை போடுறாரு. அதை பார்த்துட்டு நம்ம தீபிகா வந்து ராஜாவை கட்டி பிடிச்சிக்கும். அவ படம் நடிக்க மாட்டேன்னு போட்டா இது ஏன் வந்து இவனை கட்டி பிடிக்குது? அவங்க கிட்ட 2 குண்டும் ஒரு கன்னும் இருக்கு, போன வைக்கிறீங்களா? இது ஒன்றும் டபுள் மீனிங் இல்லையே. அவங்க கிட்ட 2 குண்டும் ஒரு கன்னும் இருக்கு, போன வைக்கிறீங்களா? அது ஏன் 2 குண்டு ஒரு துப்பாக்கி? ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் பண்றங்க. அப்புறம் நம்ம டைரக்டர் வந்துட்டு ஒரு கதை ஒன்று சொல்லுவாப்ல. ஆக்சுவலாக அந்த கதையை ஃபேண்டசியாக நல்லா இருக்கும். 400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ராஜா அவரோட கனவுல பார்த்த ஒரு பெண்ணுக்காக காதல் கடிதம் ஒன்று எழுதுறாரு. அந்த காதல் கடிதம் பிரசன்ட்ல இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கு வந்து சேருது. அவரு புறா காலில் கட்டி அனுப்புனது இவங்களுக்கு ட்விட்டரில் வந்திருக்கு. ஐயோ, அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கே, இப்போ தான் ட்விட்டரே இல்லையே. ஏன்டா அங்கேருந்து அனுப்பல லெட்டர் உனக்கு சாத்தியமாக தெரியுது, இந்த ட்விட்டர் உனக்கு சாத்தியமாக தெரியாதாடா. அந்த லவ் லெட்டரை படித்த நம்ம ஹீரோயின் ஆரம்பிக்கிறா. பெட்ரூம்ல படிக்கிறா, பாத்ரூம்ல படிக்கிறா, கேண்டீன்ல படிக்கிறா. படிச்சு அந்த லெட்டரை எப்படியோ கம்ப்ளீட் பண்ணிடுறா. காலையில இருந்து ஒரு வரி விடாம வரி விளம்பரம் உள்பட எழுத்து கூட்டி படிச்சிருக்கீங்களாடா? லஞ்ச் டைம் வரப்போது ஒரு டீயாவது குடிங்களாடா? பதிலுக்கு அவங்களும் லவ் லெட்டர் அனுப்புறாங்க. அது 400 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நம்ம ஹீரோ கிட்ட போய் சேருது. இப்படியே மாறி 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 லவ் பண்ணிக்கிறாங்க. இட் இஸ் அ பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி பிட்வீன் த பேரலல் வேர்ல்டு. ஷூட்டிங்கும் எடுத்து முடிச்சு படத்தோட ப்ரீ ரிலீஸ்க்கு வந்திருக்கிறாங்க. இந்த படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் அப்பியர் ஆகுறாங்க இந்த இடத்துல. அங்கேயே நம்ம ஹீரோ ஹீரோயின் வேஷத்துல ஹீரோயினுக்கு முத்தம் கொடுத்துட்றாரு. என்ன ஆம்பளை குரல்ல பேசுற? நானும் ஆம்பளை தான், பொம்பளை வேஷம் போட்டு வந்திருக்கேன். அங்கிருந்த எல்லாருமே ஐயச்சி என்னடா இது 377 இருக்கும் போலயே அப்படின்னு நினச்சிட்றாங்க. அப்புறம் இவங்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போய் நம்ம ஹீரோ ஓவராக ஃபீல் பண்ணுறாப்புல. இவர் எதுக்குடா ஃபீல் பண்ணோம், அந்த உட்காந்துட்டு இருக்கான் பாரு டேரக்டர், அவன் தான் ஃபீல் பண்ணோம். அப்புறம் படத்தில் இன்னும் கொஞ்சம் ஷூட்டிங் முடியாமல் இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ஹீரோயின் தொலைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இந்த மூவி க்ரூ மேலே கேஸே போடல பாருங்களேன். அவ்வளோ பெரிய ஹீரோயின் தொலைஞ்சு போயிட்டாங்க, சாதாரணமாக விட்டுட்டாங்க. அப்புறம் அப்படியே படத்தையும் முடிச்சிட்டாங்க. இந்த படத்துல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு பாட்டு. அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. அப்புறம் ஹீரோவுக்கு லேடி கெட்டப் நல்லாவே சூட்டாக இருந்துச்சு.
ஜென்ஸ் கெட்டப் தான் கொஞ்சம் சூட் ஆகல. இது ஒட்டு தாடி கொஞ்சம் நல்லா இல்லைன்னு சொல்ல வந்தேன்பா. ஓகே பாய், நான் உங்களை வேறு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அப்புறம் புது சேனலு அதை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ரிவ்யூஸ்லாம் அதில் போடுறேன்.